ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கான கிவ்வே பற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த ஒரு வீடியோக்கு நான் பிக்கஸ்ட் கிவ்வே வந்து கொடுக்க போகிறேன். அதிகபட்சமாக 5000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு மட்டும் வந்து டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் 1000 லைக் 1000 கமெண்ட்ஸ் வந்த உடனே நம்ம வின்னர் ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 5000 ரூபாய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டைரெக்டாக வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபருமே நீங்கள் ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ வேறு எந்த ஒரு விஷயமே வந்து பண்ண தேவை கிடையாது. ஸோ ஒன்ஸ் நமக்கு ரீச் ஆன உடனே நான் வந்து வின்னர் செலக்ட் பண்ணி அது லைவ் வீடியோவாகவே நான் வந்து இதில் வந்து நம்ம சேனலில் வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கிவ்அவேல வந்து கலந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 5 லட்சம் வரைக்கும் வந்து லோன் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை 30 நாளைக்குள்ளே கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கு எந்த ஒரு சார்ஜஸுமே எடுக்காமல் ஜஸ்ட் வந்து அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பே பண்ணுற மாதிரியும் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சுருக்க எல்லாருமே வந்து எலிஜிபிள். ஸோ அவங்களுக்கு மினிமம் வயசு வந்து 18 வயசாக இருக்கணும். ஸோ இது ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக அந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக கட்டக்கூடிய டைம் வந்து 3 மாதம் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 0. இந்த 10,000 ரூபாய்க்கு வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு 167 ரூபா. ஸோ இஎம்ஐ வந்து 3389 ரூபா அப்படிங்கிற மாதிரி கட்டுற மாதிரி இதில் வந்து அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அபவுட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் 30 நாளைக்குள்ளே கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ உள்ள எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக அவங்கள்ட்ட கால் பண்ணி கூட ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக ஆப் ஓப்பன் பண்ணி ஸோ நமக்கு எவ்வளோ லோன் கிடைக்குது அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி முழுசாக பார்த்துடலாம். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகபட்சமாக 7500 ரூபாய் வந்து எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கம்மியான அமௌண்ட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோன்ச் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. 1500 ரூபா மினிமம் 1500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து 7500 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நான் ஆல்ரெடி வந்து நான் 2-3 டைம் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இதில் உள்ளர போனோம்னா தெரியும். இந்த ஒரு டைம் வந்து இப்போது எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் 3734 ரூபா. ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம எடுக்கிற அமௌண்ட்லேருந்து அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் கூட வந்து நீங்கள் சேர்ந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம மேட்ருக்கு போயிடலாம். எங்கே ஹோம் பேஜு? ஓகே, ஹோம் பேஜுக்குள்ளே வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு 1500 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அப்ளை நவ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த லோன் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 51 ரூபா வந்து கேஷ்பேக் ஏறுமா, அதான் அப்படி போட்டிருக்கானுங்க. இப்போ இப்படி உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தோடனே சிங்கிள் இஎம்ஐ தான் அதில் வந்து கட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு மாதம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ 1500 ரூபா அந்த லோன் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்டாக எவ்வளோ கட்ட போகிறீங்க அப்படின்னா வந்து 2012 ரூபா வந்து நீங்கள் கட்ட போகிறீங்க. ஓகேங்களா, இதில் வந்து என்னவோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரூவ்டு அமௌண்ட் 1854 ரூபா. இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து 158 ரூபா எடுத்துக்கிறாங்க. ஃபீஸ் வந்து 354 ரூபா வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் டோட்டல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1500. ஸோ டோட்டல் பேயபிள் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1854 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இஎம்ஐ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் 2012 ரூபா வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 1500 ரூபா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 512 ரூபா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கட்டணும். ஸோ இந்த ஜஸ்ட் வந்து இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு கெட் லோன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஆனால் வந்து பார்த்துக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டு. நான் உங்களுக்கு வந்து வேறு எதையும் வந்து காட்டுறேன். எவ்வளோன்னா இந்த 5000 கூட வந்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க. 5000 வந்து நமக்கு வந்து 2 மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1 மாதம் கட்டுற மாதிரி அப்படி 2 மாதம் வந்து கட்டுற மாதிரி. இப்போ வந்து நம்ம 2 மாதம் வந்து கட்டுற போல் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு லோன் அமௌண்ட் வந்து 6239 ரூபா. இது வந்து பாருங்கள், அப்ரூவ்டு லோன்னா இது வந்து டோட்டலாக அந்த மைனஸ் பண்ணிக்கிட்டு
கரெக்டாக நமக்கு 5000 மட்டும் தான் அனுப்பிச்சி விடுவாங்க. எப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டு 350 ரூபா, ஃபீஸ் வந்து 1239 ரூபா. அதான் இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணிக்கிட்டு 5000 வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த இடத்துல எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 3000 6600 வந்து நீங்கள் வந்து 6600 வந்து 1600 வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கட்டணும் இந்த 5000 லோனுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பிளாட்டினம், இது வந்து பேக்கேஜ் பார்த்துடலாம். இதில் வந்து 3 இஎம்ஐ வந்து கொடுத்துருக்காங்க. இதுலையாவது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஓகே, 7500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டல் பேயபிள் 10198 ரூபா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. 3399 ரூபா, 3399 × 3 10197 ரூபா. ஓ, ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டு தான் வருதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோட்டல் பேயபிள் அமௌண்ட்டு தான் வந்து கட்டுறோம். நம்ம முதல்ல வந்து எவ்வளோன்னா 7500 வந்து எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 2500 வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டுறோம். கட்டக்கூடிய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்க, எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லோன் எடுங்க. எடுக்கிற அமௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து கட்டி முடிச்சிருங்க. ஸோ இந்த ஒரு ஆப் பார்த்தி அப்படின்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண அடுத்தடுத்த லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. லெவலை இன்க்ரீஸ் பண்ண லோன் எடுக்கிறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இஎம்ஐஸ் வந்து கட்டிகிட்டு இருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.